வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். நல்லா இருக்கீங்களா? கேக்குதா நான் பேசுறது? கேக்குது சார். ஓகே, ஓகே, ஓகே. வணக்கம் சார். ரைட். வணக்கம் சார். கேக்குது சார். வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கு மார்க்கெட்டு? ரொம்ப மோசமா இருக்கு சார். ஓகே, ஓகே. நம்ம எதிர்பார்க்காத இடத்துல எல்லா காயினோட ரேட் இருக்கு. ஓகே, ஓகே. வேற? டெக்டம்ல கொஞ்சம் என்ட்ரி போட்டேன் சார். ரொம்ப லோவில் இருக்கு இப்போ. டெக்டம் 1.5 வந்தது. ஓகே, ஆமா. ஓகே. வேற எதுவும் என்ட்ரிஸ்? ஜிஎஃப்ஐல கொஞ்சம் இருக்கு சார். GFI 80 கீழே போகலன்னு நினைக்கிறேனே. ஆமா சார், நான் ஒரு 99ல எடுத்தேன். ஓகே. கோல்டு ஃபெஞ்ச், ரைட். சார் நாக்கை இறங்கவே மாட்டேங்குது சார். 42ல இருந்து ஏங்க என்ன இறங்கணும்? அதுவும் இறங்கணுமாங்க? அதாவது நிக்கட்டுங்க கொஞ்சம். வாங்க என்ட்ரி போடலான்னு பார்த்து முடியும். ஓகே. பழைய பிரைஸ்ல இருக்கு. எல்லாமே ரொம்ப கீழே வந்துருச்சு. அதுவாவது ஒரு ஸ்டேபிளா ஒரு 39, 40, 42 அந்த ரேஞ்சுக்குள்ள சுத்திட்டு இருக்கு. அதுவும் கீழே கொண்டு போக பாக்குறீங்க. இருக்கட்டுங்க. அதுவாது கேமிங் காயின் அது ஒண்ணுதான் கொஞ்சமாவது ஓரளவுக்கு கீழே போகாம இருக்கு. அந்த 20 ரேஞ்சுக்கு வராம. 38 வந்துச்சு, ஆனா மறுபடியும் மேல போயிடுச்சு அந்த சார். 39 வந்து பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம். ஆமா. அதுக்கப்புறம் 42, 40 அந்த ரேஞ்சிலே தான் இருக்கு. கீழே வரல. பார்க்கலாம். வேற? From TAO கொஞ்சம் எடுத்தோம் சார். ஆக்சுவலி 300ல 290 ஓகே. ஆக்சுவலி 350ல கொஞ்சம் ஒரு 1 லேக் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் சரி அதுக்கு மேல கீழே இறங்காதுன்னு நினைச்சேன். அப்புறம் டக்குன்னு ரொம்ப கீழே வந்துச்சு. மறுபடியும் இன்னொரு 1 லேக் 300ல எடுத்திருந்தேன். ஆக்சுவலி ஓகே. இது ஒரு 600க்கு ஒரு டார்கெட் வச்சு வைக்கலாமா சார்? ஆக்சுவலி ஸ்விங் ட்ரேட் பாதிக்கு பண்ணிக்கோங்க. என்ன சார் புரியல? பாதி ஸ்விங் ட்ரேட் லைக் பேக்ரவுண்ட்ல வேற யாரோ சவுண்ட் பயங்கரமா மியூட் கேக்குது. பண்ணிட்டேன். ஸ்விங் ட்ரேட் பண்ணிடுங்க பாதி. ஓகே, இப்போ சொல்லுங்க சார். ஸ்விங் ட்ரேட் பண்ணிடுங்க. என்ன ரேட்டுக்கு சார்? ஒரு 300 ஒரு 400 அந்த ரேஞ்ச்ல வைக்கிற 340 மாதிரி. வரும்போதும் கொடுத்துட்டு 320ல வாங்க, 350ல கொடுங்க, 330ல ஓகே. வாங்க. அதாங்க ஸ்விங் ட்ரேடு. நீங்க 400 வரைக்கும் வெயிட் பண்ணி ஓகே சார். கீழே கொடுத்து கொஞ்சம் மாத்திக்கோங்க. சரி சார். ஓகே. அப்படி பண்ணிக்குவோம். சார் பைகாயின் பத்தி என்ன ஐடியா இருக்குங்க நான் சார்? முன்னாடி போன வாரம் எனக்கு சுத்தமாவே தெரியாதுன்னு சொன்னேன். அது அந்த ப்ராஜெக்ட் பத்தி ஓகே சார். நாட் ஈவன் 0.01% கூட தெரியாது எனக்கு. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. வேற? யாரோ ஒருத்தர் பார்த்தின்னு கை தூக்குறாரு. சார் இந்த ரியோ இந்த டம்ப்ல நல்லா அக்யூமுலேட் பண்ணிட்டேன் சார். நீங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்களா 1000 வச்சுக்கோங்கன்ற மாதிரி. நான் ஒரு 2500 3000 வரைக்கும் எடுத்துட்டேன் சார். பொசிஷன் எடுத்துட்டேன். இது அப்படியே அப்படியே லாங் டர்ம் வச்சுக்கிட்டு மிச்ச பாதியை ஸ்விங் ட்ரேட் பண்ணிக்கலாம்ல சார்? ஸ்விங் ட்ரேட் பண்ணாலும் சரி, கேபிட்டல் எடுத்தாலும் சரி, மேலே போகும்போது அது பண்ணிக்கோங்க. ஓகே சார். மூமெண்ட் இல்லை, மேலே பெருசா போகல, கீழே தான் இருக்கு, பார்த்துக்கோங்க. ஓகே சார். வேற? சார் ஆக்சுவலி ரியோ ஸ்டில் இன்னுமே 1 பில்லியன் மார்க்கெட் கேப் எதிர்பார்க்கலாமா சார்? பிகாஸ் ரொம்ப கீழே வந்துருச்சு. லைக் ஆனா 1 கீழே இறங்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன 1 கீழே இறங்க 0.2 இருக்கலாம். அது ஆக்சுவலி 2 சென்ட்ல இருந்து போனதுங்க. நீங்க 2 சென்ட் 3 சென்ட்ல இருந்து போனது. 1 கீழே வராதுன்னு நினைச்சிட்டு இருக்க முடியாதுல்ல. அப்படிலாம் எதுவுமே சொல்ல முடியாது. எனிதிங் கேன் ஹேப்பன் இன் கிரிப்டோ. புரியுது சார். ஸ்டில் 1 பில்லியன் மார்க்கெட் கேப் எதிர்பார்க்கலாம்ல சார்? அதாவது பெஞ்ச் மார்க்கா போகணும்னு சொல்ல வரல. பெஞ்ச் மார்க்கா 1 பில்லியன் வச்சுக்கோங்கன்னு நான் சொல்றேன். ஓகே சார் 0.2 பிரேக் பண்ணுமா சார் ரியோ? தெரியல. 0.15ல கொஞ்சம் ஆர்டர் போட்டிருக்கேன். வந்தா விடட்டு. ஓகே. நீங்க சொன்ன மாதிரியே தான் சார் ஆர்டர் நானும் பிளேஸ் பண்ணிருக்கேன். 35 அதான் 0.35ல ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணேன். அப்புறம் 0.26ல ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்கேன். இப்போ அதுதான் அடுத்து இன்னொரு ஆர்டர் போடலான்னு போட்டு வச்சிருக்கேன் சார். ஓகே. வேற?
எனி அதர் இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் எடுத்தீங்களா? அன்னைக்கே போஸ்ட் பண்ணியிருந்தேன் சில ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் பிளானிங் டு பை அண்ட் ஐ பாட்னு சொல்லிட்டு. அதுதான் நான் அடுத்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப நாள் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்த ப்ராஜெக்டில் ரிப்ளாய் RAI எடுத்தேன். 1.24 எடுத்தேன். 1.243 2.51 எடுத்தேன். எஸ் ஃபண்ட் வந்து நான் ஆக்சுவலி 2023 செப்டம்பரில் பை பண்ணியிருந்தேன். அது ஒரு 56 சென்ட்ஸில் 58 சென்ட்ஸில் நான் பை பண்ண மாதிரி ஞாபகம். ஏதோ அந்த ரேஞ்சில் தான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் டிசம்பரில் அதை விற்றேன் 4.6க்கு. அகெயின் ரீபை பண்ண ஜான்வரி ஆஃப் 2024 ஒரு 2.6 2.7 ரேஞ்சில். அதுக்கப்புறம் அகெயின் என்ன பண்ணேன்னா மார்ச்சில் வந்து ஐ சோல்ட் இட் ஃபார் அரவுண்ட் 5.1. ஸோ அதனால் எஸ் ஃபண்ட் அதுக்கப்புறம் இல்லவே இல்லை. இப்போ நான் மறுபடியும் எஸ் ஃபண்டுக்குள்ளே என்ட்ரி போடுறதுக்கு 7.9 போட்டேன். 0.79 ஆஃப்டர் லாங் டைம். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 2024 மார்ச்சில் விட்டதுக்கப்புறம் இப்போ தான் நான் என்ட்ரி போட்டேன். ஸோ அது ஒன்று. வேறு என்ட்ரி இன்னும் நான் போடாததுன்னு பார்த்தீங்கன்னா போடுறதுக்காக வெயிட்டிங் சொன்னது வந்து ராய் அஃப்கோர்ஸ் போட்டேன். வேறு எதுவும் இல்லை. வேறு ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் ஃபியூ மோர் ப்ராஜெக்ட்ஸ் டு டம்ப். தட்ஸ் இட். அன்னைக்கே முந்தானே எஸ் ஃபண்ட் 86 சென்ட்ல இருக்கு. இப்போ என்ட்ரி போடுற பெரிய அமௌண்ட் மூவ் ஆகல. எடுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க. நான் கொஞ்சம் தான் எடுத்தேன், கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ பல்காக நான் என்ட்ரி போடுறதே கிடையாது. எப்போவுமே ஸ்லோவாக தான் நான் என்ட்ரி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா சடனாக 56% கீழே இருக்கு சார் 90 டேஸ்ல. ஆமாம், ஓரளவுக்கு நல்ல கீழே இருக்குது. இன்னும் சொல்ல போனால் போன வருஷத்துலேருந்து இப்போ வந்து 2x மேலே 3 to 4x கீழே இருக்கும். போன வருஷம் எடுத்து பாருங்க, 5.5 வரைக்கும் போச்சுன்னு நினைக்கிறேன். 5.1 நான் கொடுத்தேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. $5 ரேஞ்சில் கொடுத்தேன். ஆனால் நான் எடுத்தது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 58ல், அதுக்கப்புறம் 2.7 2.75 எடுத்தேன். அகெயின் 5.1 நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் எடுக்கவே இல்லை, மொத்தமாக கொடுத்துருந்தேன். அப்புறம் இப்போ தான் ஆஃப்டர் லாங் டைம் ஐம் கெட்டிங் இன்டு எஸ் ஃபண்ட். ஆனால் இந்த ரேஞ்ச் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நான் எடுக்கிறேன். ஆனால் பழைய ரேஞ்சு 58 வருமா என்னன்னு தெரியல, அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருந்தேன். நான் ஃபஸ்ட்டு எடுத்த ரேஞ்ச் வந்து 58 சென்ட்ஸ். ஓகே சார். செப்டம்பர் ஆஃப் 2023. கிருஷ்ணான்னு ஒருத்தர் கை தூக்குறாரு. சார் இந்த சீடஸ் ஹீரோ இருக்குல்ல சார், அது நல்லதா என்ன சார்? அது சீடஸ் SIDUS சைடஸ் கேமிங் காயின் தான், கேமிங் டோக்கன். ஓகே தான். சைடஸ் சாரி, சைடஸ் as well as செனேட் 2 காயினாக இருக்கும். நேட்ன்றது வந்து DAO, சைடஸ்ன்றது டோக்கன், கேமிங் டோக்கன். ஓகேயான இருக்கு. பட் ஆனால் இப்போ அவங்களுடைய ரோட் மேப் எல்லாம் பார்க்கணும். ஓகே 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 சார். இப்போ வந்து ஆல்ட் காயின் சீசன் வருமா இல்லை அப்படியே பியர் மார்க்கெட்ல போயிடுமா சார்? இல்லை, வரும். தேங்க்யூ சார். அதுதான் சார். இப்போ ஐபி ஸ்டோரியை வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாமா சார்? இன்னும் டவுன் போக எதிர்பார்க்கலாம். இல்லை, வெயிட் பண்ணிட்டு எடுங்க. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் $5 கிட்ட இருக்கு. ஆமாம், ரொம்ப சீப்பாக நான் எடுத்தேன். ஆனால் வந்து இப்போ அது போயிடுச்சு. பட் வெயிட் பண்ணுங்க. ஆனால் இப்போ நடுவில் ஒரு வந்துச்சு 3.7 3.8 ஏதோ வந்தது. அது மிஸ் பண்ணிட்டேன் சார். போயிட்டு தான் நீங்க சொல்லும் போது மாவியாவை நான் பிக் பண்ணிட்டேன். மாவியா கரெக்டான இதுல வாங்கிட்டேன். ஓகே, அது இன்னமும் டவுன் நல்லா போகுது. அது இன்னமும் இது பண்ணிட்டாங்க. இல்லை, நீங்கள் ஐபிக்கு வெயிட் பண்ணீங்கன்னா அவங்க நம்ம ப்ரைஸ்க்கு வரும். ஓகே ஓகே, வெயிட் பண்ணி. ஏன்னா எல்லா ப்ராஜெக்ட் அப்படி தான் இருக்கு. நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு புதுசாக வந்த ஒரு 20 ப்ராஜெக்ட் எடுத்து பாருங்கள். லாஸ்ட் 1 இயராக எல்லாமே வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை லெவலில் வாலட்டாலிட்டி இருக்கும், மேலே பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்த ப்ரைஸை விட கீழே தான் வந்து நிற்கிது. அதனால இஃப் யூ வெயிட் யூ கேன் கெட் இட். இல்லைன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அதில் நல்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது, ட்ரேட் பண்ணலாம். ஓகே சார். ஓகே, அப்படி வேணால் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களால் இன்கேஸ் லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ தயக்கமாக இருக்குன்னு சொன்னால் யூ கேன் ட்ரேட் யூசிங் தட். ஒரு $50 $100 டெய்லி ப்ராஃபிட் பார்க்கலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஏஐ ஏஜென்ட்ஸ்ல இப்போ எடுக்கலாமா சார்? இப்போ செரிப்ரோ முன்னாடி சொல்லியிருந்தீங்க, அது ரொம்ப கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கு. ட்ரேட் பண்ணுங்க வாலட்டைலாக இருந்தா. ஓகே சார். டிஐஏ மட்டும் கொஞ்சம் அது இன்னும் கீழே வராம $4 போயிருக்கு. இன்னைக்கு 2. செலஸ்டியா
செலஸ்டியா தான் சார். ஆ $2.5 வரைக்கும் வந்துச்சு. சரி திருப்பி வந்து 3.5 வரைக்கும் போச்சு. ஓகே சரி இன்னும் கொஞ்சம் கீழே வந்தா ரீட்ரேஸ்மெண்ட்ல எடுக்கலாம்னு நினைச்சா அது இன்னும் கொஞ்சம் மேலே போயிருக்கு. ஓகே ஓகே அது மட்டும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருக்கு. மாடுலர்ல நல்ல ப்ராஜெக்ட்டுங்க அது. சார் இப்போ ஜெரிப்ரோ கிரியேட்டர் பிரிட்லாம் என்ன பண்ணலாம் சார்? அது கிரியேட்டர் வெயிட் மட்டும் பண்ணலாமா? வாலட்டைலா தான் இருக்கு. நேத்து 5 இன்னைக்கு 7 ஆமா இருக்கு. சார். அதனால யூ கேன் ட்ரேட் யூசிங் தட் தோஸ். அந்த மாதிரி வாலட்டைலா இருக்கிறதுல நீங்க ட்ரேட் பண்ணுங்க. டோன்ட் பர்ச்சேஸ் இட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ். ரொம்ப நாளைக்கு ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இதெல்லாமே நான் முதல்ல அந்த வீடியோ நான் போடும்போது நான் சொன்னேன் இதெல்லாம் ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் தான், லாங் டேர்ம் ட்ரெண்ட் சொல்லிட்டு தான் சொன்னேன். ஷார்ட் டேர்ம்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், நாட் ஃபார் லாங் டேர்ம்ஸ் அண்ட் ஆல். ஓகே ஓகே சார். ஆக்சுவலா இந்த இப்போதைக்கு நீங்க ட்ரேடிங்க்கு பிக் பண்ணியிருக்கிற காயின்ஸ் என்னென்ன சார்? ஆக்சுவலி இந்த மாதிரி அப்படிலாம் எதுவுமே நான் ஸ்பெசிஃபிக்காலாம் பிக் பண்றது கிடையாது. டிபெண்டிங் அப்போ அந்த வாலட்டாலிட்டி, டிபெண்டிங் அப்போ அந்த வால்யூம், யூஎஸ்டிடியில் ஒரு பர் டே வால்யூம் எதில் அதிகமாக இருக்கோ அதுக்குள்ளே போங்க. தட்ஸ் ஆல். மற்றபடி ஐ டோன்ட் ஹேவ் எனி ஸ்பெசிஃபிக் காயின்ஸ் டு பிக். ஜஸ்ட் டிபெண்ட்ஸ், மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ட்ரேட் பண்ணுறது வந்து ஐம் ட்ரேடிங் ஆன் ட்ரேடிங் யூசிங் திஸ் திங் ஐபி, அதே மாதிரி ஆர்ஏஐ. இதுதான் இன்னைக்கு நேற்றுக்கு ட்ரேட் பண்ணது. அஃப்கோர்ஸ் டிஏஓ. இது 3 தான், வேற எதுவும் நான் ட்ரேட் பண்ணல. அதனால அது மாறிக்கிட்டே இருக்கும் டிபெண்டிங் அப்போ தி வால்யூம். அதாவது ஒரு பெர் டே வால்யூமும் நிறையா இருக்கணும். சும்மா வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்கல சேர்ந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸே இல்லாமல் இருக்கும். வேற யாரோ கை தூக்குறாங்க. சார் வணக்கம் சார், சதீஷ் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார் ஆக்சுவலாக நம்ம ஒரு டவுட் என்னன்னா, முதல்ல நம்ம அந்த நாக்கா, ட்ரையாஸ், ரியோ எல்லாமே ஒரு மேக்ஸிமம் டார்கெட் ஒரு 1 பில்லியன் அப்படி பிளான் பண்ணி வச்சிருப்போம் சார். இப்போ நம்ம இந்த சுச்சுவேஷன்ல வர ஆல்சேஷனுக்கு அதே இது ஃபிக்ஸ் பண்ணலாமா, இன்னும் நம்ம குறைச்சிதான் பிளான் பண்ற மாதிரி இருக்குமா சார்? 7 நிமிஷத்துக்கு முன்னாடி இதே கேள்வி இன்னொருத்தர் கேட்டார், அதே தான் உங்களுக்கு பதில். நான் மறுபடியும் சொல்றேன், 1 பில்லியன்றது பெஞ்ச் மார்க்கா நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டா என்ன பிரைஸ் போகும்னு சொல்றதுக்காக சொல்றேன். அகைன் 1 பில்லியன் ஈஸியா கிராஸ் பண்ணும். ஆனால் நான் ஃபிக்ஸ் பண்ண சொன்னது 1 பில்லியன் பெஞ்ச் மார்க்கிங்காக. 1 பில்லியன் போனால் எவ்வளோ ரேட்டு தெரிஞ்சுக்கணும் அந்த பீரியட் ஆஃப் டைம். அதாவது 1 பில்லியன்றது புல் பீக்கில் போகும்போது அப்போ எவ்வளோ டோக்கன்ஸ் வெளியில் இருக்கும், அப்போ நமக்கு என்ன ப்ரைஸ்க்கு அது போகலாம், என்ன ஒவ்வொரு வாட்டி இது என்ன ப்ரைஸ் போகுது, என்ன ப்ரைஸ் போகுது, என்ன ப்ரைஸ் போகுதுன்னு கேட்கறதுக்காக நான் சொல்கிற இந்த பெஞ்ச் மார்க்கிங் டார்கெட் தான் 1 பில்லியன்றது. இன்ஸ்டெட் ஆஃப் டெல்லிங் தி ஆக்சுவல் ப்ரைஸ் ஆஃப் அ ப்ராஜெக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா 1 பில்லியன் டார்கெட் வச்சுட்டு பாருங்க. சின்ன ப்ராஜெக்ட், அந்த பெரிய ப்ராஜெக்ட் வந்து 5 பில்லியன் 10 பில்லியன் வச்சுக்கோங்க. யூஸ்வலாக வந்து மேக்ஸிமம் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே 1 பில்லியன் வச்சுட்டு பாருங்க. இந்த 1 பில்லியன் போர்ஷன் என்ன ப்ரைஸ் போகும், அந்த ப்ரைஸில் நமக்கு பாதியோ முக்கால்வாசியோ போனால் போதும், அப்போ வந்து எக்ஸிட் ஆகிற மாதிரி பார்த்துக்கணுன்றதுக்காக சொல்கிறது. 1 பில்லியன் ஈஸியாக போகும். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. யாரும் நந்தான்னு ஒருத்தர் கை தூக்குறாரு. சார் வணக்கம் சார், சென்னையில இருந்து நந்தா பேசுறேன் சார். சொல்லுங்க சார். நான் புதுசா மார்க்கெட்ல என்ட்ரி ஆகலான்னு இருக்கேன். ஒரு சேஃபஸ்டா ஒரு 5 ப்ராஜெக்ட்னா என்ன ப்ராஜெக்ட் சார் போலாம்? மெசேஜ் போடுங்க, நான் சொல்றேன். டாவோ தவிர்த்து மெசேஜ் போடுங்க. ஓகேங்க சார். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. யாரும் புவனேஸ்வரியா கை தூக்குறாங்க. ஹலோ ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க. ஹலோ சார். சார் அது அந்த ஆன்லைன் டோக்கன் நம்ம வாங்கணும் இல்லையா சார், கிட்ல போயிட்டு, ஆமா, அது எப்படி சார் என்ட்ரன்ஸ் பண்ணிக்கணும், அந்த ப்ரொசீஜர் என்ன சார்? என்ன அதை நீங்க இது பண்ணிட்டீங்களா, அன்லாக் பண்ணிட்டீங்களா இல்லையா? அன்லாக் பண்ணி வேலெட்க்கு மூவ் பண்ணிட்டேன் சார். 14 days முடிஞ்சிச்சு. கிளைம் பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறம் என்ன? கிளைமும் பண்ணிட்டேன். கிளைம் பண்ண ஸ்வாப் பண்ணிட வேண்டியது. ஸ்வாப் பண்ணிட்டு அவங்க வேலெட்டுக்கு வந்துடும். ரேட் அன்னைக்கு நேரத்தில் முந்தானே மேம் 11 சென்ட் விட்டேன், 11 சென்ட்டுக்கு மேலே இருந்துச்சு. அப்போ நீங்கள் ஸ்வாப் பண்ணிருக்கலாமே. இப்போ எப்படி நான் ரேட்டில் இருக்குன்னு தெரியலையே. ரொம்ப டிப்பா இருக்கு, எதுக்கு டிஸ்டர்ப் பண்றதுன்னா நான் இப்போ ஸ்வாப் பண்ணா இங்கே ஸ்வாப் பண்ணுறதுனா எப்படி, நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். ஓகே ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. சேகர்னு ஒருத்தர் கை தூக்குறாரு. சார் சென்னையில இருந்து கால் பண்றேன். ஓகே சார், ஒன்றும் இல்லை, நான் எம்இஎக்ஸ்ல இருந்து இந்த சால்வெக்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. சால்வெக்ஸ் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட். எஸ் சார், எஸ் சார். சொல்லுங்க சார், அது என்ன ப்ராஜெக்ட்? நான் பார்த்தது இல்லையா அது? இல்லை சார், அது இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. அது ஸோ ப்ராஜெக்ட் அது நான் வாங்கியிருந்தேன். நான் ஆக்சுவலாக சஸ்பெண்ட் சொல்லி 3 days பேக் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஓகே, நீங்க பார்க்க பட் மெயில் கம்யூனிகேஷன் அந்த மாதிரி எதுவும் வரல. நான் பார்க்கல ஆக்சுவலி. ஸோ இப்போ அதை ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் நான் ஆக்சுவலி.
சரி. அது என்ன ட்ரஸ்ட் செயின்ல இருக்கு? வாலெட்ல வச்சிருக்கேன். என்ன செயின்ல இருக்கு அது அது? வந்து பினான் கேட்கல. ஓகே. அவர் போயிட்டாரு. அது பார்க்கல சார். ஆக்சுவலா ட்ரேடிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல நீங்க எனக்கு கால் பண்ணுங்க. நீங்க பேசுனது எனக்கு கேட்கல. எனக்கு இப்போ கால் பண்ணுங்க. முடிஞ்சோன்னு இந்த மீட்டிங் முடிஞ்சோன்னு எனக்கு கால் பண்ணுங்க. நான் கிளியரா உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்றேன். வேற யாரும்? ஓகே ஓகே சார் அந்த ஏமன் டோக்கன் இருக்குல்ல சார் கிரியேட்டர் பிட்ல, அதுல வந்து லாக்டு டோக்கன்ஸ்னு தனியா இருக்கு சார். அது லாக்டு ஏஜென்ட் கீஸ்ன்னு ஒரு 2500 காயின்ஸ் இருக்கு அதுல. அதை வந்து அவன் அன்லாக்கே பண்ண முடியல சார். அது ஏன் அன்லாக் பண்ண முடியல? எனக்கு கால் பண்ணுங்க நீங்க முடிஞ்ச உடனே. ஓகே சார். லாக் பண்ணி வச்சது நீங்க தான் லாக் பண்ணி வச்சீங்க. ஆமா சார். ஆக்சுவலி நான் லாக் பண்ணது 2 டைம்ஸ் பை பண்ணேன். 2500 2500ன்ட்டு. ஃபர்ஸ்ட் லாக் கூட ஆயிடுச்சு 2500. ஓகே. ரெண்டாவது வாட்டி பை பண்ணிட்டு லாக் பண்ணேன். பட் அது வந்து நான் ரிட்ரீவ் பண்ணிட்டேன், அதை கிளைம் பண்ணிட்டேன். சரி. பட் வந்து ஃபர்ஸ்ட் லாக் பண்ணது பார்த்தீங்கன்னா 2500 அது அப்படியே லாக் கூட ஏஜென்ட்லயே இருக்கு. சரி, எனக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே ஓகே. வேற வேற எதுவும்? சார் டிஏஓ எந்த வாலெட்ல சார் வச்சுக்கலாம்? டென்சார் வேலெட்டே இருக்கு. நீங்க அவங்க வெப்சைட்குள்ள போங்க. அந்த வெப்சைட் வந்து கண்ணாபின்னான்னு போயிடாதீங்க. காயின் மார்க்கெட் கேப்ல போயிட்டு அவங்க வெப்சைட்டை பார்த்துட்டு அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி போங்க. அதுக்குள்ள போனீங்கன்னா அவங்க வேலெட் இருக்கும். அதாவது குரோம் எக்ஸ்டென்ஷன்ல இருக்கும். குரோம் எக்ஸ்டென்ஷன் அந்த வேலெட்டை டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு சீட் ஃப்ரேசஸை தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. டைரியில் எழுதுங்க, பேப்பரில் எழுதாதீங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. உள்ளுக்குள்ள சப்மிட் 0ல ஸ்டேக் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஆப்பிள் யூஸராக இருந்தால் டென்சார் வேலெட்டு டேரெக்டாகவே இருக்குது. ஆப் ஸ்டோர்லேயே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர், அதாவது ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தீங்கன்னு சொன்னால் நோவா வேலெட் இன்ஸ்டால் பண்ணுங்கள். NOVA போல்காடாட் வேலெட்டு. நோவா வேலெட்டை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த நோவா வேலெட்டு உள்ள ஆப்புக்குள்ளே டென்சார் வேலெட் இருக்கும். அது உள்ளே போய் நீங்கள் ஸ்டேக் பண்ணலாம். தட்ஸ் இட். ஸ்டேக் பண்ணலாம், ஸ்டோரும் பண்ணலாம், ஸ்டேக்கும் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ மேக்ஓஎஸ்க்கு வந்து ஜஸ்ட் நார்மலாக டென்சார்னு தானே இருக்கும்? டென்சார்னே இருக்கும். டென்சார் வேலெட்னு இருக்கும் பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருப்பான். ஆப் ஸ்டோரில் என்ன பேரில் இருக்குன்னு அதை போய் பார்த்துக்கோங்க. நீங்கள் பாட்டுக்கு எதையாவது ஒன்று தப்பாக இருக்கிறத டவுன்லோட் பண்ணிடாதீங்க. ஓகே. வெப்சைட்டை காயின் மார்க்கெட் கேப் அல்லது காயின் ஜெக்கோ வழியாக போய் பாருங்க. கண்ணாப்பின்னு எதையாவது ஒன்று போய் பார்த்துடாதீங்க. ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் இது RBNT அன்லாக்கிங் எப்போ சார் இருக்கு? நெக்ஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஓகே. அது இன்னும் பெரிய மூவ்மெண்ட் கீழே ஒன்றும் 3 சேஞ்சில் இன்னும் கீழே வந்தது வரும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், வரல. இப்போ தான் 3 கிராஸ் பண்ணி 4 போயிட்டு மறுபடியும் 39 வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 039க்கு. லெட்ஸ் see. ஓகே ஓகே. ஸோ CDFI ஃபண்டில் வந்து டோக்கன் சர்க்குலேஷனில் ஒன்றும் வருமா? 65 மில்லியன் இருக்கு. ஆனால் டோட்டல் நிறைய 70% இல்லை 100 தான் இருக்கும். 100 மில்லியனில் 70% வெளியில் இருக்கும். 70 மில்லியன் தான் இருக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அது 70% வெளியில் வந்துருச்சுனால ஓகே தான். ஓகே சார். ஓகே. யாரோ மணின்னு ஒருத்தர் கை தூக்குறாரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ஷார்ட் கொஞ்சம் என்ட்ரி எடுக்கலாமா சார்? இப்போ நான் இன்னைக்கு எடுத்தேங்க. அதிகம் இல்லை, சும்மா $35 எடுத்தேங்க. தட்ஸ் ஆல். ஏன்னா 0.000006 ஒன்று இருந்துச்சு, அதனால எடுத்தேன். பரவாயில்ல. இப்போ F1 வந்து லான்ச் பேட் டோக்கன் தானே சார்? கேமிங் லான்ச் பேட். கேமிங் லான்ச் பேட். ஆமா ஆமா. S1 CD5. ஓகே சார். மற்ற லான்ச் பேட்ல அந்த மாதிரி போக சான்ஸ் GAFI ஒன்று இருக்கு, அதையும் செக் பண்ணுங்க. எனக்கு பிரைஸ் தெரியல, அதுவும் நல்லா போகும் பாருங்க. GAFI GAFI டிக்கர் நேம் குகாயின்ல இருக்கு. வேற எக்ஸ்சேஞ்சஸ்ல என்ன இருக்குன்னு தெரியல, அதையும் பாருங்க. சரி, தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த BSC பேட் அதை பத்தி ஒப்பீனியன் சார்? BSC பேட் இந்த பழைய லான்ச் பேட் இருக்கு, அதெல்லாம் ட்ரான் பேட், BSC பேட், ETH பேட், ERC பேட் என்னவோ இருந்துச்சு. அதெல்லாம் இப்போதைக்கு பெருசா இல்ல. நீங்க இதுக்கு ரெண்டுமே நல்லா ஓரளவுக்கு கிரெடிபிள் ஆனது. CDFI as well as Gamify. GAFIன்னு இருக்கும். Gamify வந்து GAFIன்ற டிக்கர்ல இருக்கும். அதோட பிரைஸ் எனக்கு தெரியல. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே ஓகே, தேங்க்யூ. வேற? ஹாய் ப்ரோ. ஆக்சுவலாக இந்த மீட்டிங்க்கு நான் புதுசு. ஸோ ஆக்சுவலாக பைகான்ஸ் பற்றி ஆல்ரெடி பேசிட்டீங்களா இல்லைன்னு தெரியல. பட் என்னோட ஒரு 14
14th ஸ்டேஜ் இந்த மைன் நெட்ல 14th ஸ்டேஜ்லயே அரௌண்ட் ஒரு 1200 காயின்ஸ் இருக்கு இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாம. மீன் ஆக்சுவலி ஐ வாஸ் 2020 இருந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். நடுவில் 2020 ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ ஒரு 5000 காயின்ஸ் இருந்துச்சு. அதில் ட்ரான்ஸ்ஃபர்பிள் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1200 காயின்ஸ் இருக்கு. கேஒசிலேருந்து எல்லாமே முடிஞ்சு இன்னும் 1200 காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபரபிள் அந்த லாஸ்ட் ஸ்டேஜ்லேயே தான் இருக்கு. அது லைக் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு ஆயிடுச்சு. பட் இன்னும் வேலட்டுக்கு எதுவுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகல. அதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குமா? இல்லை ஆக்சுவலி இப்போ தான் ஒரு முன்னாடி ஒருத்தர் கேட்டார். அவர்கிட்ட தான் சொன்னேன் எனக்கு 0.01% கூட பை காயின் பற்றி தெரியாதுன்னு. நான் தெரிஞ்சவங்கள்ட்ட நான் கேட்டுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் நான் கால் பண்ணுங்கள். நான் இன்னைக்கு நைட்டே நான் கேட்டுட்டு உங்களுக்கு அப்டேட். நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணுறவங்க இருக்காங்க தெரிஞ்சவங்க. நான் பண்ணதும் இல்லை, அதை பற்றி எனக்கு தெரியவும் தெரியாது. அவங்க கிட்ட நான் கேட்டுட்டு உங்களை கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகே ஓகே தேங்க்ஸ். தேங்க்யூ. வேற வேற எதுவும் இருக்கா? நந்தா கை தூக்குறாங்க. வேற எதுக்கு தூக்குறாரு? சேகர் நந்தா 2 பேரும். பாஸ்கர். ஹாய் சார். Hi. How are you sir? நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க. சார் இப்போ யூஎஸ் வந்து ரேட் கட் வரக்கூடிய மார்ச் 18ல ரேட் கட் பண்றதுக்கு எதுவும் சான்சஸ் இருக்குங்களா சார்? I'm not sure. என்ன நேற்று கூட I spoke with one person called முத்துராஜ். முந்தா நேற்று அவர்கிட்ட சொல்லும் போது கூட பேசிக்கிட்டு தான் இருந்தோம். அது எப்படி பண்ணுவாங்க என்னன்னா ஒன்றுமே தெரியல அப்படின்ட்டு. பட் ஏதோ இன்ட்ரீம் ஃபண்ட் கொடுக்குற மாதிரி இருக்காங்க போல இருக்கு. $5,000. ஆமாங்க சார். $1.5 பில்லியன் வந்து இண்டிவிஜுவலுக்கு $5,000 கொடுக்குற மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பாங்க போல இருக்கு. மேபி அது வந்துச்சுன்னா ஒரு $5,000 ஒரு $1,000 கிரிப்டோக்குள்ள வந்தால் கூட ரீட்டைலர் நிறைய உள்ள வரதுக்கு சான்சஸ் உண்டு. ரேட் கட் ஐம் நாட் ஷோர். அதை கொஞ்சம் தெளிவாக யார்ட்டையாவது கேட்கணும். நான் பார்த்துட்டு வேணா அப்டேட் பண்ணுறேன். பண்ணுவாங்களான்னு தெரியல. ரேட் கட் ஐம் நாட் ஷோர். ஸோ இப்போ ஏதோ மீட்டிங்ல கூட ட்ரம்ப் வந்து இன்டிமேட் பண்ணியிருந்தாங்க சார். இது மாதிரி ரேட் கட் வந்து பண்ணதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா சேர்மன் பவுல் தான் அதை டிலே பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அதை வந்து பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணிருக்கு. ஸோ அதனாலதான் ரெண்டாவது வந்து ஏப்ரல் இல்லை மேயோட பவுல் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகுறதுனால வேற ஒரு பர்சன் வந்தாலும் அது பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு பேஸ்ட் ஆன் ட்ரம்போடைய மூவ்மெண்ட்டை பொறுத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியல. பட் பவுல் வந்து ஹி வாஸ் வெரி கிளியர். ஒரு விஷயத்துல ஹி வாஸ் வெரி கிளியர். என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, போட்டஸ் அதாவது பிரசிடென்ட் ஆஃப் த யூஎஸ் சொல்றதெல்லாம் கேட்கறத மாட்டிலும் எனக்கு அமெரிக்க மக்களோட பிரச்சனை தான் எனக்கு முழுசா படுது. அமெரிக்கா நாட்டோட பிரச்சனை தான் எனக்கு பெருசா படும். இன்ஃப்ளேஷன் அதிகமாகறதுனால நான் பண்ண மாட்டேன்ற மாதிரி தான் அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாரு. ப்ளஸ் அது ஒரு அட்டானமஸ் பாடி, என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த பர்டிகுலர் ஃபெட்ன்ற மாதிரி தான் அவர் பேசியிருந்தாரு. அதனால ஐம் நாட் ஷோர் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா. வெதர் ட்ரம்ப் இஸ் கோயிங் டு இன்சிஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் ஆர்டர் போட்டாலும் அதை பண்ணுவாங்களான்னாலும் தெரியல. அந்த இன்ஃப்ளேஷன் எப்போ கட்டுக்கு வரும், எப்போ அப்படி எப்படி ஹிண்ட் எப்படி கொடுத்துருந்தாருன்னா, இப்போ நீங்கள் பண்ண டேட்டா, அந்த டேட்டாவை பொறுத்து தான் நாங்கள் வந்து கட் பண்ணுவோமா, ஈஸிங் பண்ணுவோமா, இல்லை ஹைக் பண்ணுவோமா, இல்லை பாஸ் பண்ணுவோமான்றதை பண்ணுவோம் வழிய கண்டிப்பாக பிரசிடென்ட் சொன்னார்லாம் நாங்கள் கேட்க மாட்டோன்ற மாதிரி தான் ரொம்ப தெளிவாக ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே அவர் சொல்லிட்டார். கண்டிப்பாங்க சார். இப்ப கூட ஏதோ QA ஏதோ லூஸ் பண்ற மாதிரி, ஏதோ டைட்டன் பண்ணாத லூஸ் பண்ற மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் QT-லேருந்து QE-க்கு வந்தா. பட் ஐம் நாட் ஷுர் இப்போ பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மார்ச் 18ல கூட அனௌன்ஸ்மெண்ட் கூட இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. பார்க்கலாம். பட் ஹூ நோஸ். அது யார்ட்டையாவது கொஞ்சம் யூஎஸ்ல இருக்கவங்க யாராவது ஒருத்தவங்க அதுக்கு ஆன்சர் பண்ண நல்லா இருக்கும். கேட்பலாம், கேட்டுட்டு சொல்றேன். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். ஆக்சுவலா ஈஸிங் வந்து இப்போ இருக்காது. பட் டைட்னிங் வந்து ஸ்டாப் பண்ண போறாங்கன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க சார். பார்ப்போம். அது ஏதோ ஒன்று நடக்கணும். நல்லது நடந்தா ரைட். ஆமா. ஆனா இந்த மார்க்கெட் கண்டிஷன்லயும் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு சார். இந்த பம்ப் டாட் ஃபண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 97% ரெவென்யூ டவுன் ஆயிடுச்சு சார். ஆமா ஆமா சார். ஸோ இந்த டெய்லி காயின் கிரியேட் ஆகிற இது கூட வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிராஃப் வந்து 0 டவுன் ஆயிடுச்சு சார். நல்ல விஷயம். ஆமா, இது ஒரு நல்ல விஷயம் சார். ஏன்னா அந்த பக்கம் இருக்கிற ஃபண்ட்ஸ் நம்மளுக்கு இந்த பக்கம் மூவ் ஆகிற வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் இங்கே நாங்க அங்கேயே நீங்க வருதுன்னு அவசியம் இல்ல. இங்கே அங்க மூவ் ஆகாம இருந்தாலே போதும். ஆமா போதும், அதுவே போதும். ஓகே ஓகே கரெக்ட். வேற சார் இப்போ நீங்க சொல்ற மாதிரி வந்துட்டு இந்த குவான்டிட்டி ஈஸிங் அல்லது இந்த ஃபெட் இந்த மாதிரி மீட்டிங்ஸ் எதுவுமே வந்துட்டு புல் மார்க்கெட் இப்போதைக்கு ட்ரிகர் பண்ணல அப்படின்னா வேற என்ன ஃபேக்டர் சார் ட்ரிகர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? $5,000 going to provide to each and every person in US. அதத்தான் நான் சொன்னேன்.
அந்த டாலர் வந்து இதுக்குள்ள ஃப்ளோ ஆகலாம். லாஸ்ட் டைம் 2020 அப்படி தான் ஃப்ளோ ஆச்சு. $250 $300 எவ்ரி மந்த் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல நிறைய இங்கே கிரிப்டோக்குள்ள ஃப்ளோ ஆகி பெரிய புல் மார்க்கெட்டை பெருசாக எடுத்துட்டு போச்சு. ஓகே, யாரோ குமரகுருன்னு ஒருத்தர் ஹாய்னு அனுப்புறாரு. சார் ட்ரேடிங்க்கு வேற ஏதாவது பேராமீட்டர்ஸ் நீங்க பாக்குறீங்களா சார்? ஏதாவது இந்த RSI இல்லை இல்லைன்னா நான் மேக்ஸிமம் என்ன பார்ப்பேன்னா அந்த வால்யூம் குறிப்பாக பார்ப்பேன். RSI அஃப்கோர்ஸ் பார்ப்பேன். இன்னொன்று வந்து வால்யூம் இருக்கணும். வால்யூம் இல்லாமல் நான் ட்ரேட் பண்ணவே மாட்டேன். இட் ஷுட் ஹேவ் அட்லீஸ்ட் 1 million டெய்லி வால்யூமில். அந்த மாதிரி வால்யூம்ல ஏதாவது இந்த மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ் இல்லைன்னா RSI பார்த்து ட்ரேட் பண்ணலாமே சார்? ஆமாம், ப்ளஸ் அந்த ட்ரெண்டை பார்த்துக்கோங்க. ஓகே, அது கொஞ்சம் இப்போ TA சோஷியல் இப்போ சென்டிமெண்ட் TA அதில் பார்க்கணும். இப்போ TA ஆல்மோஸ்ட் ஒரு 300 கிட்ட ஒரு அந்த சப்போர்ட் இருக்கு சார். அந்த சப்போர்ட்ல போய் வாங்கிட்டு நம்ம கொஞ்சம் மேலே போனோடனே ட்ரேட் வித்தரலாம். பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ட்ரேடிங் மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா if you get around 10 to 15% it should come out of that project. இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னு சொன்னால் அது எப்போ பை பண்ணணுமோ அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும். ட்ரேடிங் மைண்ட் செட்டில் யூ டோன்ட் ஹேவ் டு வெயிட் ஃபார் such a long time and all. அது ஓரளவுக்கு கீழே இருக்குது, கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் இருக்குது, கீழே இருந்துச்சு, இங்கேருந்து பிக்கப் ஆகி போய்டுன்றது தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் நீங்கள் வாங்கிட்டு உடனே விற்கிற மைண்ட் செட்டும் இருக்கணும். அதை வச்சுருந்தீங்கன்னா அகைன் நீங்கள் லாஸ்ட்டில் கீழே அதை விற்கிறதுக்கு ரொம்ப நாள் போராடிட்டு இருக்கிற மாதிரி ஆகிடும். ஓகே, ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஏன்னா நான் இது அனுபவத்தை டைரெக்டாக ஒருத்தர் அனுபவிச்சிருக்கேன். போன புல் மார்க்கெட்டில் டாட்டை வந்து $43 வாங்கிட்டு நான் திணறி இருக்கேன். சும்மா ஒரு வாரம் ரொட்டேஷனுக்கு வாங்கினது. ஐ காட் ட்ராப்டு. சார் இந்த ஸ்பேஸ் மெஷின்லாம் என்ன சார்? அதெல்லாம் இதுக்கு மேல போகுமா இல்ல எப்படி சார்? அது ரொம்ப அதெல்லாம் காயின் பேஸ் இன்வெஸ்டட் ப்ராஜெக்ட் தான் அது. ஐம் நாட் ஷோர், என்னன்னு தெரியல. என்கிட்ட வாங்கினேன், இப்போ கூட நான் ரீசெண்டாக வாங்கினேன். 7 சென்ட் வந்துருந்துச்சு. 07. ஆமா சார், ஒண்ணுமே ஒரு டெட் ஆயிட்ட மாதிரி ஆயிடுச்சு சார். நான் வாங்கினேன், என் வேலெட்டில் தான் இருக்குது. நான் இப்போ கூட ஒரு 584 காயின்ஸ் ஒன்று வாங்கினேன் ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி. 74 074 இருந்துச்சு. ஒரு 584 காயின் வாங்கி மறுபடியும் அப்படியே வேலெட்டுக்கு மூவ் பண்ணிக்கிட்டேன். சரி இருக்கட்டும்னு வாங்கிட்டேன். ஆக்சுவலா ஒரு $0.3 கிட்ட வந்து மூவ்மெண்ட் நல்லா இருந்துச்சு சார். இந்த ட்ரேடிங் பண்றதுக்கு மூவ்மெண்ட் நல்லா இருந்துச்சு. நாட் ஒன்லி 0.4லேருந்து 0.6 வரைக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா, இப்போ அது சுத்தமா ஒண்ணுமே இல்ல. ஆனா ட்ரையாஸ் நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு சார். $2 கிட்ட அது இருக்கு. சப்ளை எல்லாம் வெளியில வந்துடுச்சு. இன்னொன்னு வந்து இதுக்கு மேல அது இறங்குறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால இறங்காம நிக்குது. அப்படியே இறங்கினாலும் 1.6 வரலாம். ஏன்னா மோஸ்ட்லி போர்ட்ஃபோலியோல எல்லாமே டம்ப் ஆயிடுச்சு. அது கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த $2 1.8 கிட்ட நல்லா 1.9ல இருக்கு. ஆமா 1.9ல ஹோல்ட் பண்ணது பரவாயில்ல. ஆமா, இப்ப ஒரு 3 டேஸ் முன்னாடி ஒரு கொஞ்சம் ஒரு $0.7 $0.8 நல்லா பம்ப் கொடுத்துருக்கு சார். $1 கிட்ட பம்ப் கொடுத்துச்சு. மறுபடியும் அது $2 கிட்ட வந்திருக்கு. ஓகே ஓகே ஓகே. அது பேஸ்டையும் அதே மாதிரி தான் சார். நல்லா மூவ்மெண்ட் இருந்துச்சு. இப்போ அதுலயும் மூவ்மெண்ட் காணும். 70 பிரேக் பண்ணிடுச்சாங்க. இன்னைக்கு தான் 80 பாஸ் பண்ணி போகுது. ஆமா, நிறைய அப்டேட் கொடுக்க மாட்டாங்க நாங்கள் டீம். இப்போ தான் நேற்று தான் ஒரு புதிய அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அது இப்போ ரீசெண்டாக ரொம்ப நாளாக அப்டேட் சரியாக கொடுக்காம இருந்தாங்க பேஸ்டிஐயில். அதனால ஒரு 10 சென்ட் ஏறி இருக்கு. தட்ஸ் ஆல். ஓகே சார். இப்போ கம்யூனிட்டி எங்கேஜாக வச்சுக்கணும்னா அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்க அப்டேட் கொடுக்காம இருந்தால் எப்படி கம்யூனிட்டி இருக்கும்? அது வந்து குறிப்பாக ஆமா, கரெக்ட் தான் சார். ஆமா, ஆக்காவை எடுத்தீங்கன்னா டெய்லி அவன் என்ன பண்ணுறாங்க, டெய்லி 10 அப்டேட் இருந்துகிட்டே இருக்கும். அது ப்ரைஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். டெய்லி 10. அதே மாதிரி நாக்காவுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரியோவும் அப்டேட் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க டீமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்பதான் ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையா இருக்கும். இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கோ அடுத்து அந்த கம்யூனிட்டியில இருக்கவங்களுக்கு இருக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கம்யூனிட்டி இஸ் எவ்ரிதிங். கம்யூனிட்டி இல்லைன்னா ஒரு ப்ராஜெக்டால சக்ஸஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியாது. ஸோ அதை வந்து ஒரு சில ப்ராஜெக்ட் மட்டும் ரொம்ப நல்லா பண்றாங்க, ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் அதை விட்டுடுறாங்க. அதை ஒரு ஆளை போட்டு பண்றதுக்கு அவங்களுக்கு என்ன அவ்வளவு சோம்பேறித்தனம்னு தெரியல. ஆமா சார். நாக்கா மாதிரி நான் மாவியா கூட பண்ண மாட்டேங்கிறாங்க சார். ஆமா, அதுதான் சொல்லலாம். பர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கூட ஒரு அப்டேட் ஏதோ நேத்து முந்தானத்தை பண்ணியிருந்தாங்க. சம்திங் ஏதோ ஒரு புதுசா ஏதோ பண்றோம்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க. அதான் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பண்றாங்கன்னு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு அப்டேட் டெய்லி வந்துகிட்டே இருக்கும். அவங்க ட்விட்டர்ல மொபைல் கேமிங் கூட ஏதோ புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. அது யூஸ்வலா வரதான் நிறைய வந்துகிட்டே இருக்கும். அதை பத்தி அவங்க ஏதாவது உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, ஒரு வாவ் அப்படின்றத இருந்தாலும் சரி, சும்மா சாதாரணமா இது எவ்வளவு தானே அப்படின்றதான் அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. எங்கேஜ்டா இருக்கணும். தட்ஸ் ஆல். கம்யூனிட்டி எங்கேஜ்டா வச்சுக்கணும். அது வந்து ரொம்ப கிளியரா பண்றாங்க நாக்காவை பொறுத்த அளவுக்கு. மற்ற ப்ராஜெக்ட்ஸ் எப்படி பண்றாங்கன்னு தெரியல. தே ஆர் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல். ஓகே ஓகே சார். செயின் என்ன மாத்துவாங்களா சார்? இது பாலிகான் செயின்ல இருந்து ஸ்விட்ச் ஆவாங்களா? எந்த அது
நாக்காவோட இல்ல ஏற்கனவே ERCல இருந்து பாலிகானுக்கு மாத்திட்டான். என்னை பொறுத்தளவுக்கு பாலிகானுக்கு மாத்தினதுக்கு என்ன பண்ணிருக்கலாம்னா அவாக்ஸுக்கு மாத்திருக்கலாம். அவங்க பாலிகானுக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடியே மாத்திட்டாங்க. 23லயே மாத்தி விட்டாங்க. மாத்த மாட்டாங்கன்னு மேபி வேற சேஞ்ச்ல வரலாம். ஆனா பாலிகான்ல இருந்து மாத்த மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ராம்னு ஒருத்தர் கை தூக்குறாரு. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். ஒருவேளை கை தூக்குறாரு அப்புறம் எடுத்துடுறாரு அப்புறம் அன்மியூட் பண்ணாம பேசுறாருன்னு நினைக்கிறேன். எடுத்துட்டாரு. ஓகே தென் வேற ஏதாவது இருக்கா சார்? சொல்லுங்க. ஹலோ சார், சாரி சார், குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் சார். ஓ சரி, ஓகே ஓகே ஓகே, சொல்லுங்க. சார் பிஓல எல்லாம் வந்து இப்போ ஃபியூச்சர்ல இருக்குமா சார்? என்ன காயின்? சொன்னீங்க மேட்டிக் பத்தி. POL அதாவது பழைய காயின்கள்ல பெருசா மூவ்மெண்ட் ஆகாத ஒரு ப்ராஜெக்ட்னு பாத்தீங்கன்னா POL, அதாவது மேட்டிக். ப்ரீவியஸ்லி மேட்டிக், இப்போ POL. அதுதான் பெரிய மூவ்மெண்ட் இல்லாம இருக்கு. ஹோல்ட் பண்ணீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப நாள் அப்படி இருக்கிறது வந்து கண்டிப்பா சடனா ஒரு நாள் மேல போயிடும். இன் கேஸ் இஃப் யூ ஆர் ஹோல்டிங் இட், ஜஸ்ட் ஹோல்ட், டோன்ட் செல் இட். இல்ல சார், கொஞ்சம் சென்டிமெண்டா கொஞ்சம் பிடிச்சிருந்தது முன்னாடிலாம், அதுலயே வச்சிருந்தேன் நிறைய. ஆனா லாஸ்ட் தான் நிறைய வச்சிருங்க. ஏன்னா ரொம்ப நாளா வந்து மூவ்மெண்ட் இல்லை. அந்த செயின் மாத்துறாங்க, நேம் மாத்தினாங்க, ரீபிராண்ட் பண்ணாங்க, எல்லா விஷயமும் செஞ்சுமோ அது பெருசா என்ன ஆகலைன்னா மூமெண்ட்டே இல்லை. ரொம்ப கீழே இருக்கு. அதே மாதிரி தான் ரீபிராண்ட் பண்ணாங்க FTMS சோனிக்னு, மேலே போயிடுச்சு. ஸோ அது மாதிரி சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் போயிடுச்சு. பட் ஆனால் இது வந்து போகவே இல்லை. அதனால கண்டிப்பாக போகும் ஒரு நாள். இன் கேஸ் இஃப் யூ ஹோல்ட், ஜஸ்ட் ஹோல்ட். சரி சார். ஓகே. சார் இன்னொரு சார், இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா எந்த ப்ராஜெக்ட்ல பண்ணா நமக்கு வெரி பெஸ்டா இருக்கும் சார்? இந்த டைம்லயா? ஒரு 10, ஆமா சார், $10,000 இருக்கும். ஏற்கனவே நீங்க என்கிட்ட கேட்டிங்களா? ஆமா சார், ஆமா கேட்டிருந்தேன். வாய்ஸ் ஏன்னா நீங்க பிஸியா இருப்பீங்க, இந்த வாய்ஸ் நோட் போட்டேன். ஓகே. நான் உங்களுக்கு அனுப்பிட்டேனா? இல்ல சார், இன்னும் அனுப்பல. நான் அனுப்பி விடுறேன். நான் யாரும் அவனுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க வாட்ஸ்அப்பில். அனுப்புனா ஞாபகம் இல்லை. ஓகே, எனக்கு மறுபடியும் ரிமைண்ட் பண்ணிடுங்க. எனக்கு மெசேஜாக போட்டு ரிமைண்ட் பண்ணிடுங்க. சரிங்க சார். ஓகேங்க. ஏன்னா ஒரு 3 o'clock நீங்க கொஞ்சம் பிஸியா இருப்பீங்க அப்படின்னு தான் நான் வாய்ஸ் நோட் மட்டும் போட்டேன். இன்னைக்கு போட்டீங்களா? இன்னைக்கு போட்டேன் சார். இன்னைக்கு 3 மணிக்கு போட்டேன். மதியானம் நான் வெளியில போயிருந்தேன். ஓகே, ப்ராப்ளம். சரி பாடுங்க எனக்கு. ஏன்னா அது எப்பவுமே உங்களுக்கு வாட்ஸ்அப் போட்டு தான் உங்களுக்கு காலே பண்றது. ஓகே, சரி நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா இல்லையான்றதுக்காக. பரவாயில்ல, நீங்க அனுப்பிச்சு விடுங்க. நான் பண்ணிடுறேன், அனுப்பிச்சு விடுறேன். ஓகே. நைஸ். தேங்க்யூ. வேற பிரபாகரன். ஹாய் சார், பிரபாகர் பூனேலேருந்து. சொல்லுங்க சார். இப்போது ட்ரேடிங் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கலாம் சார்? சார் இப்போது ஃபார் 200 USDT நான் ஒரு நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா, அது ஒரே காயினில் ட்ரேட் பண்ணுறது சரியாக இருக்குமா, இல்லை ஒரு 100 USDT ஸ்ப்ளிட் பண்ணி 2 காயினில் ட்ரேட் பண்ணுறது சரியாக இருக்குங்களா? 200ன்றது ஒரு காயின்லேயே போடுங்க. அதுக்கு எங்க 2 போட்டுட்டு இருக்கீங்க? ஒரே காயின்லேயே போடுங்க. ஓகே சார். ஓகே. தேங்க்யூ. எனிதிங் எல்ஸ்? சார் எப்படி சார் இருக்கீங்க? சத்யன் சொல்லுங்க. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எங்க ஊர்லயா சென்னையிலயா? இங்கே தான் சார், ஊரில் தான் சார். ஊர்ல தான். மண்டே தான் கிளம்பணும். ஃப்ரீயா இருந்தா நாளைக்கு வாங்க, பார்ப்போம். சரி ஓகே சார், நான் அப்படின்னு பார்த்துட்டு வரேன் சார். பார்த்துட்டு வாங்க. இது பீம் பார்த்தீங்களா சார்? பீம் நல்லா இறங்கியிருக்கு. பீம் என்கிட்ட இருக்கு. முன்னாடி கேபிட்டல் எடுத்துட்டு விட்டது ஒரு 10 காயின் இருக்கு என்கிட்ட. பீமு, மைரியா, இன்னும் இந்த டெலிசியம், அந்த கேமிங் செக்டர் எல்லாம் பம்ப் ஆகும்போதும் 23 இருந்துச்சு. அப்போ வாங்கிட்டு கேபிட்டல் எடுத்துட்டு விட்டு ஒரு 7-8 ப்ராஜெக்ட். அதே மாதிரி இந்த 3 இதெல்லாம் என்கிட்ட இருக்கு. ஆனால் அப்படியே விட்டுட்டேன். அது இருக்கட்டும். அதெல்லாம் கேபிட்டல் எடுத்தாச்சு, ப்ராஃபிட் எடுத்தாச்சு, சும்மா கிடக்கட்டும்னு விட்டுட்டேன். புல் மார்க்கெட் போகும்போது பார்த்து போன்ட்டு. எவ்வளோ ரொம்ப இறங்கியிருக்கா? ஆமாம், பீம் ஆல் டைம் லோவில் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் செக் பண்ணுறேன். வேற ஒன்றும் இல்லை சார். நான் இது வாட்ஸ்அப் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் பாருங்க சார். ஒரு நாடு ஒன்று அனுப்பியிருந்தீங்கன்னா நான் இன்னொன்று சேது சார் எனக்கு ஏதோ ஒன்று அனுப்பியிருந்தாரு. நான் அதையும் நான் பார்க்கல. அதுவும் நான் பார்க்கணும். நான் அதையும் உங்களுக்கும் அனுப்பி விட்றேன். அவர் ஒன்று அனுப்பியிருந்தாரு. மேலே பார்த்து நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. சைட்டே நல்லா இருந்தது. அதையும் உங்களுக்கு அனுப்பிடுறேன். இப்போ நல்லா இருந்தா அதை பற்றி நம்ம மக்களுக்கு சொல்லலாம். இன்னும் வெளியில் வரல ப்ராஜெக்ட். அவர் ரன் பண்ண ப்ராஜெக்ட் எதுவுமே வெளியில் வரல. ஸோ இன்கேஸ் ஏதாவது டெஸ்ட்நெட் நினைக்கிறேன். இன்கேஸ் நல்லா இருந்துச்சுன்னா டெஸ்ட்நெட் பண்ணலாம். இல்லாட்டி வரும்போது வேணா எடுத்துக்கலாம். இப்போதைக்கு அது என்னன்னு மட்டும் பார்த்து சொல்லலாம். இப்போ என்ன நான் ஃபுல்லாக பார்க்க முந்தா நேற்று ஒன்று அனுப்பியிருந்தாரு. கொஞ்சம் வேலையாக இருந்தனால பார்க்க முடியல. அப்புறம் பார்த்தேன், அந்த வெப்சைட்டை மட்டும் பார்த்தா நல்லா இருந்துச்சு மேலோட்டமாக. ஓகே, வெப்சைட்டு நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்கு. ஓகே, அப்புறம் உள்ளே போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்னைக்கு அனுப்புறேன் உங்களுக்கு. பாருங்க, அதையும் நீங்களும் பாருங்க. ஓகே சார். நீங்கள் அனுப்புனதையும் நான் 5 ஒன்று அனுப்பினீங்கன்னு நினைக்கிறேன். அதில் 2 எனக்கு தெரிஞ்சது. ஓகே. அதில் 2 எனக்கு தெரியும், மீதி 3 எனக்கு தெரியாது. நான் பார்க்குறேன். சரி ஓகே சார், பாருங்க சார். ஓகே. நீங்கள் பார்த்துட்டு அதையும் அனுப்புங்க சார், நான் செக் அனுப்பி பண்ணுறேன். காமிக்கு வருவாங்க. முடிஞ்சோன்னு நான் அனுப்பி விட்றேன். ஓகே. எனிதிங் எல்ஸ்?
சார் இன்னொரு கொஸ்டின் சார். சப்போஸ் நம்ம நாக்கா மாவியா ரெண்டுத்துலயும் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருந்தா எதுக்கு ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் சார்? எது ரெண்டுத்துல எது பெட்டர்? நாக்காக்கு. ஓ ஏன்னா ரெண்டுமே ஓகே வந்து ஒரு ஒரு அட்வான்டேஜ் சில டிஸ்அட்வான்டேஜ். ஏற்கனவே அதை நான் நிறைய லைவ்லயே நான் சொல்லியிருக்கேன். நாக்காக்கு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்டுடியோ. மாவியாக்கு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அந்த கேம் வந்து சிங்கிள் கேம், இட்ஸ் அ வெரி அடிக்டிவ் கேம். ஸோ இங்கே பல கேம் இருக்கும், சிம்பிள் கேமாக இருக்கும், ஸ்டுடியோவாக இருக்கும், ஆயிரக்கணக்கான கேமு மொபைல் கேமிங்னு சொல்லிட்டு தனியாக வச்சுருக்காங்க. மாவியாவை பொறுத்தளவுக்கு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய கேம் எனக்கு விளையாட தெரியாது. அதனால் அந்த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்னால் எனக்கு என்னன்னு தெரியாது. நான் எல்லாரும் சொல்லி தான் எனக்கு தெரியும். என் பையனை கேட்டால் சொல்லுவான், அவனும் விளையாட மாட்டான், நான் தெரிஞ்சு வச்சிருப்பான், அவனையும் விளையாட விட மாட்டேன். கேம் மட்டும் விளையாட விடுறது இல்லை அவனையும். கேம் அதாவது மொபைலில் லேப்பில் மட்டும் கேம் விளையாட விட மாட்டேன். அதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேம்ஸ் வந்து ரொம்ப அடிக்டிவாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் இதுக்கு ஒரு அட்வான்டேஜ், அதுக்கு ஒரு அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜும் அதே மாதிரி ரெண்டுக்கும் தனித்தனியாக இருக்கும். சரி, டிபெண்ட்ஸ், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்கோங்க. என்ன கேட்டால் ரெண்டுத்துலேயுமே ரெண்டுமே வாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். மாவியா கேம் விளையாடி பார்த்தேன் சார். அது சேம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் தான் காப்பி அடிச்சிருக்காங்க. நாங்கள் என்ன கொஞ்சம் ஆனா பீரங்கி, அந்த துப்பாக்கி, ஹெலிகாப்டர்னு இருக்குன்னாங்க அதுலயே. ஆமா சார், அது சும்மா அந்த மாதிரி ப்ரோமோட் பண்றாங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்குன்ற மாதிரி. ஆனா சேம் தான். அதான் மோஸ்டா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் தான் விளையாடுவாங்க இப்பவும். அது பயங்கரமா பூம், அது பயங்கரமான ஃபேமஸ் கேம் தான் இப்பவும். இன்னொன்னு என்னன்னா அந்த ரூபி கலெக்ட் பண்றதுக்கு ரொம்ப அதுலயே இருக்கணும் சார். அதுலயே இருந்தாதான் ரூபிஸ் கலெக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆமா சார், மோஸ்டா விளையாடிட்டே இருந்தாதான் ரூபிஸ் ஒரு மாவியாவா ஒரு அப்படி இருந்துச்சு சார். எனக்கு கடுப்பாயிருச்சு, அதுலயே உட்கார்ந்து இருக்க முடியலன்னு நான் அந்த அன்இன்ஸ்டாலே பண்ணிட்டேன் சார். ஓகே ஓகே. அது இதுல பிசி கேமா மொபைல் கேமா? அது மொபைல் கேம் தான் சார். ஓகே ஓகே. எனக்கு தெரியல, நான் விளையாண்டதுல தான் எனக்கு தெரியாது. ஓகே ஓகே சார். சரிங்க சரிங்க. ஆக்சுவலா நானுமே ரெண்டுமே மாவியாவும் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தேன். மீன் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆல்மோஸ்ட் இப்போ 7 இயர்ஸா விளையாட்டுருக்கேன், இன்னுமே விளையாட்டுருக்கேன். ஆமா ப்ரோ, ஆமா சார். அதுவும் அது இது எப்பனாலையும் அதுக்கு மவுஸ் இருக்குது சார். ஒரு பெரிய கம்யூனிட்டி. லைக் ஆக்சுவலா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்னால எனக்கு தெரிஞ்சவங்க அட்லீஸ்ட் ஒரு 100 பேர் இருப்பாங்க அக்ராஸ் யூஎஸ், சைனா அந்த மாதிரி. இல்ல அந்த அளவுக்கு அடிக்டட். அது டைம் வேஸ்ட் கேம் தான். ஓகே ஓகே. இன்னைக்கே ஃபுல்லா முடிச்சிட முடியாது. ஒரு 1 மினிட் ஆகும், 30 மினிட்ஸ் ஆகும் ட்ரூப்ஸ் ரெடி ஆகிறதுக்கு. நீங்க ஸோ டைம் வேஸ்ட் கேம் காட்டி உங்களுக்கு வந்து டைம் ஆக ஆக தான் நம்மளோட இது குவாலிட்டி, லைக் வி ஆர் பில்டிங் வீடு கட்டுற மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும். ஒவ்வொரு 30 டேஸ்க்கு அப்புறம் தான். ஸோ சிமிலராக தான் அங்கே இருக்கு. பட் அந்த அளவுக்கு இன்னுமே ஒரு இது வரல. எனக்கு சிஓசி கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் ஆடின அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னுமே எனக்கு மாவியா மேல வரல. என்னைக்குமே வந்து ஒரு ஒரிஜினல் ஒன்று இருந்து அதை மாதிரியே காப்பி அடிச்சு இன்னொன்று பண்ணோம்னா அதுக்கு மவுஸ் இருக்காது. ஸோ என்னைக்குமே அந்த ஃபர்ஸ்ட் அந்த பயோனியர்வாங்கள அந்த அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் இது மாதிரி செகண்ட் பண்ணுறதுல ஒரு சில ரேர் கேசஸில் மட்டும்தான் வந்து அதை வந்து முறியடிச்சு அல்லது அதை விட பெட்டராக செஞ்சுருப்பாங்க. மேக்ஸிமம் எங்கே எடுத்தீங்கனாலுமே. ஸோ மேபி அதனால கூட இருக்கலாம். நாட் ஷூர். ஏன்னா எனக்கு சுத்தமாக நான் ரெண்டையுமே நான் பார்த்ததில்லை, அதனால நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியவும் இல்லை. தட்ஸ் இட். வெரி ஃப்ராங்க் வித் யூ. சார் இந்த டேவ் டோக்கன் இப்போ வாங்கலாமா சார்? டிவிவியா? டிவி ஆமாமா சார். 0.7ல இருக்கு. நான் எடுக்கல. அது வந்து 23 சென்ட்ஸ் 25 சென்ட்ஸ்ல பார்த்தது. சரி, மேபி அங்க வந்தா எடுத்து போகணும். நான் எடுக்கலாம். நீங்க எடுக்கிறதுனா எடுங்க, நான் எடுக்கலாம். ஏன்னா ஒரு தடவை நீங்க சொன்னீங்க சார் $1 கீழே வந்தா நம்ம பார்க்கலாம், ஐடியா பண்ணலாம் சொல்றீங்களா? அது இருக்கிற சிச்சுவேஷன்ல இன்னும் கீழே வரும் போல இருக்கு. வெயிட் பண்ணி பாருங்க. கீழே வரும் எல்லாமே கீழே. அதே மாதிரி ஐபியும் எப்படி சார், என்ன ரேட்டு சார் வாங்கலாம்? ஐபி தான் மறுபடியும் இப்போ வந்துச்சுங்க 3 கிட்ட. இப்போ 5 போயிடுச்சு சார். இப்போ ஆமா, வந்துட்டு தான் 7 போயிட்டு இப்போ 5க்கு வந்திருக்கு. ஆமா சார், ஆமா. அது இன்னும் கீழே மறுபடியும் மாறுது. வெயிட் பண்ணுங்க, கீழே வரும், எடுத்துக்கலாம். சரிங்க சார். அதே மாதிரி இந்த 84 85ல இருந்து வரைக்கும் லோ வரும்னு சொல்றீங்க சார். இப்போ திருப்பி வந்து அதான் வந்துருச்சு சார். இன்னும் கீழே வருமா இல்லை இதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆயிடுமா சார்? எப்படி சார் ஐடியா? ஆகும்னு தெரியல, பார்க்கலாம். தெரியல. இனிமே ஆகாதுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஹோப் சோ. ஓகேங்க சார். ஓகே. இந்த டம்ப்ல ஏதாவது புது ப்ராஜெக்ட் ஆட் பண்ணிருக்கீங்களா சார்? இல்ல நான் எதுவும் புதுசாகவும் வரல. I didn't add anything. ஓகே. இல்ல இந்த ஐபி அப்புறம் அந்த கைட்டோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் கொஞ்சம் நிறைய வந்திருக்கு. ஐபி தான் நான் சொல்லிட்டேனே, நான் ஆட் பண்ணேன்னு சொல்லிட்டேனே. ஓகே ஓகே. ஐபி வரதுக்கு முன்னாடி நான் அந்த ப்ராஜெக்ட் பத்தி தான் சொல்லியிருந்தேனே. நல்ல ப்ராஜெக்ட். ஓகே ஓகே. ப்ராஜெக்ட்ல நல்ல ப்ராஜெக்ட் அதுதான் சொல்லியிருந்தேனே. ஓகே சார். நான் ஆட் பண்ணிருக்கேன். ஐபி நான் ஆட் பண்ணேன். ஓகே சார். விஸ்டம் காயின் பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? விஸ்டம் ஐஸ் ஏஐ பேஸ்டு காயின். விஸ்டம் தெரியல, நான் பார்த்ததே இல்லை, புதுசா இருக்கு. கணேஷ் கை தூக்குறாரு.
நம்ம அந்த வெப்சைட் ஒன்று அனுப்புனாங்களா ஜி, ஒரு ப்ரூஃப் ஒன்று இருந்துச்சுன்ட்டு. ஆமா. அந்த அந்த இதுதான் விஸ்டம். ஓ, நீங்க அனுப்பியிருக்கீங்களா எனக்கு? ஒரு தடவை ஒரு வெப்சைட் ஒன்று இன்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம இது பண்ண முடியுதுன்னு சொன்னேன்ல, உள்ள இருக்கிற டேட்டா அமௌண்ட் கட்டாம அவன் டேட்டா பார்க்க ஏதோ வல்னரபிலிட்டி சொன்னீங்களா, அந்த இதா? ஆமா ஆமா, அந்த வெப்சைட் ஓ, அதுதான் விஸ்டமே. ஓகே 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 ஓகே, அதை பார்ப்பேன், பார்த்துட்டு வேணா சொல்றேங்க. ஓகே ஓகே சார். ஏற்கனவே ஒரு தடவை நம்ம பார்த்தோமோ, இது என்ன இவ்வளோ ஆமா இவ்வளோ செக்யூரிட்டி லாப்ஸஸ் இருக்குண்ணா. ஓகே ஓகே ஓகே. கணேஷ் கை தூக்குறாரு. சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை பற்றி தான் கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். எப்படி இருக்கு உங்க ஊர்ல உங்களுடைய சென்டிமெண்ட்ஸ் எல்லாம், உங்க ஊர் சென்டிமெண்ட்? சென்டிமெண்ட்டு இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் சைடு வரல சார், நெகட்டிவ் சைடில் தான் இருக்குது கிரிப்டோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அட்லீஸ்ட் 2 பாசிபிலிட்டிஸ் வந்து, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த செக்கு வந்துச்சுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி திருப்பியும் மார்க்கெட்டு கொஞ்சம் பூம் ஆகும். இன்னொன்று வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பேஸ்ட் ஆன் த நியூஸ் வந்து எனக்கும் வந்து டவுட்டாக தான் சார் இருக்குது, டிக்ரீஸ் பண்ணி வரான்னு. ஏன்னா அவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. ஸோ வந்து 2 கிட்ட அட்லீஸ்ட் நியர் வரணும் அப்படின்ட்டு. பட் லாஸ்ட் டைமே ஃபர்ஸ்ட் டைம் 3 தொட்டுருச்சு இல்லை, ஆஃப்டர் லாங் டைம் 2.9லேருந்து 3 போயிடுச்சு. ஸோ இன்ஃப்ளேஷன் ரேட்டு, அதனால வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைக்கிறது டவுட்டு தான் சார் இந்த மார்ச் 17 18. ஓகே 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 ஓகே. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் தெரியல, வருதா என்னன்னு தெரியல சார், அந்த குவான்டிட்டி ஈஸிங் பண்ணுறதும். சரி 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 சரி. எப்போவுமே ஒரு ஃபெட் மீட்டிங்கை வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணுவாங்க, இதுதான் வருதுன்னு ஒரு ஓட் போடுவாங்க. பட் இந்த இது எல்லாமே ஒரு டயலமால தான் இருக்காங்க, என்ன பண்ண போறான்னு தெரியல. பெட்டிங் வேற நடக்குமே அது. ஆமா ஆமா, அது ஒரு பெட்டிங் மாதிரி நடக்கும். பட் இந்த தடவை கொஞ்சம் 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 க்ளோஸரா போனா மட்டும் தெரியும்னு நினைக்கிறேன் சார். ஓகே ஓகே ஓகே, பார்ப்போம். ஆனா செக் கண்டிப்பா வரும்னு தான் சொல்றாங்க சார். $5,000 ஆல் த அவன் அவன் யூஎஸ் சிட்டிசன் மட்டும் சொல்றான். பட் ஆல் டேக்ஸ் பேயர்ஸ், நம்ம மக்கள் எல்லாத்துக்குமே கூட வர வாய்ப்பு, டாக்ஸ் இட்டு யார் யாரும் டேக்ஸ் பே பண்ணா $1,000 எல்லாத்துக்குமே கூட ஓரளவுக்கு கிரிப்டோக்குள்ள வந்தா கூட ஓகே தான். ஆமா சார், ஒரு ஒரு சின்ன ஒரு பூம் மாதிரி வரும், அப்புறம் அப்படியே பிக்கப் ஆயிடும். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் சார், இப்போ நீங்க ஆர்ஏஐ சொன்னீங்க வாங்கினேன்ட்டு, அது எப்படி சார் ஒரு 1x வச்சு வாங்கலாமா, இல்லை சும்மா ட்ரேடிங்க்கு வாங்குவீங்களா சார்? நல்ல நான் ப்ராஜெக்ட் வந்து ட்ரேடிங்காக தான் வாங்கினேன். ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு என்கிட்ட நம்ம லைவ்லேயே ஒரு 2-3 தடவை என்கிட்ட நிறைய 2-3 பேர் பேசியிருக்காங்க அதை பற்றி. ஆனால் அப்போல்லாம் பம்பாகி போயிருச்சு. கொஞ்ச நாள் நான் வச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ ரொம்ப கீழே வர பார்த்துட்டு சரி $1 பிரேக் பண்ணும் போல இருக்குன்னு வெயிட் பண்ணேன். அப்புறம் தான் சரி 1.24ன்னு நினைக்கிறேன் எக்ஸாக்ட்லி. ஐ டுக் சம் என்ட்ரி 1.7ல் ஐ சோல்ட் ஃபியூ. அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் வெயிட்டிங், மறுபடியும் கீழே வந்து எடுப்போம். கொஞ்சோண்டு வச்சுக்கிட்டு மீதியை வித்துட்டேன். அப்படி தான் எடுத்தேன். அது லாங் டேர்முக்காக தான் போகலாமா பார்த்தப்ப இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் தான் நமக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்தாலே பெரிய விஷயம் தான் சொல்லிட்டு அதை ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டேன். ஆமா, கரெக்ட் சார். சரி, ரொம்ப கீழே அப்புறம் இந்த பிடிசி கீழே இருந்துச்சு, அதனால தான் எடுத்தேன், வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் நான் எடுத்தேன்னு ஸ்டேட்டஸ்லையும் வச்சேன், இதுதான் நான் பை பண்ணியிருக்கேன். ஓகே சார். சார் லாஸ்ட் சொல்லுங்க 1 செகண்ட் ப்ரோ, நான் முடிச்சிடுறேன் சார். லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தீங்க, ஸோ பிடிசி 87 இருக்கப்ப கரெக்டாக வீடியோ போட்டிருந்தீங்க. 80 வரும் நீங்கள், அதே மாதிரி 80 வந்து டச் பண்ணிச்சு. இன்னொரு விற்க வாய்ப்பு இருக்கா சார்? எல்லாமே அந்த 70 to 74 ஒரு விற்கும் வரும். ஓகே சார், எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கு 74. ஆனா ஏதாச்சும் வேற ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்துச்சுன்னா அப்படியே நமக்கு வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் கண்டிப்பா மாறிடும்ல சார். இப்போ வந்து 90 போயிடும். ஓகே இந்த நியூஸ் பாத்தீங்களா சார்? மார்ச் 7 வந்து ஒயிட் ஹவுஸ்ல கிரிப்டோ சமிட் ட்ரம்ப் இன்னைக்கு ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாரு. இன்னும் நான் படிக்கல. அது ஒரு பிடிஎஃப் அனுப்பிச்சிருந்தாரு, நான் பார்க்கறது சொல்றேன். இன்னைக்கு ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாரு ஈவினிங். ஓகே சரி, வேற ஏதாவது இருக்குங்களா? வாட்ஸ்அப் குரூப் தான் இருக்குங்களா சார்? இல்ல கிடையாது, வாட்ஸ்அப்ல குரூப்ல எதுவும் கிடையாது. நீங்க யூ கேன் மெசேஜ் மீ இன் மை வாட்ஸ்அப் நம்பர், ஐ கேன் ரிப்ளை டு யூ. குரூப் எதுவுமே கிடையாது. டெலிகிராம்ல இருக்கிறது மட்டும் தான், அதில் நான் மட்டும் தான் மெசேஜ் பண்ண முடியும். இங்கே வந்து நான் என்னோட வாட்ஸ்அப்ல இருக்க ஸ்டேட்டஸ் யூ கேன் வாட்ச் இட், யூ கேன் see it, ப்ளஸ் யூ கேன் டாக் டு மீ, தட்ஸ் இட். ஓகே நம்பர் எங்க இருக்குங்க? கம்யூனிட்டி போஸ்ட்ல இருக்கும், எடுத்துக்கோங்க. ஓகே இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டை ஸ்க்ரால் பண்ணுங்க, இருக்கும் யூடியூப் கம்யூனிட்டி. ஓகே சரி, தேங்க்யூ. சிஆர்ஓ காயின், குரோனோஸ் பிளாக் செயின், கிரிப்டோ.com ஓன் பிளாக் செயினோட காயின், அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே, இந்த போன புல்ல நல்லா இருந்தது. இந்த வாட்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு தெரியல. லாஸ்ட் புல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண காயின்ல அதுவும் ஒன்று. லாஸ்ட் புல்
சார் அப்புறம் இந்த ஸ்டார் அட்லஸ் இருக்குல்ல சார், அது இன்னும் டெவலப் போயிட்டு தான் இல்ல பலமுறை நான் சொல்லியிருக்கேன். அவன் போன புல்லுலேருந்து இப்போ வரைக்கும் ப்ராடக்டை பில்ட் பண்ணவே இல்லை. மறுபடியும் அதையே கேட்குறீங்க. நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதை பற்றி, ஸ்டார்டர் டெஸ்ட்டை பற்றி. சொலோனாவில் பில்ட் ஆன ஒரு கேமிங் ப்ராஜெக்ட் இது வரைக்கும் டீசரை மட்டுமே வெளியில் விட்டுட்டு இருக்கான், கேமே வெளியில் விடலை. 21லேருந்து டீசரை மட்டும் விட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ தட் இஸ் தி மெயின் ப்ராப்ளம் வித் தட் பர்டிகுலர் ப்ராஜெக்ட். ஓகே ஓகேங்க. எனிதிங் எல்ஸ்? சார் இந்த ஷெல்னு ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா சார்? யாரும் 2 பேர் கேட்டாங்க, நான் பார்க்கல. லெட் மீ செக் இட் அவுட் அண்ட் கெட் பேக் டு யூ. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே தென் நெக்ஸ்ட் லைவ்ல பார்ப்போம். பாய். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.